உன் சொந்த பந்தங்கள் உன்னை ஒடுக்கலாம். உன் சொந்த பந்தங்களுக்கு நீ அந்நியனாய் தெரியலாம். உன் சொந்த குடும்பத்துக்கு நீ வேற்று மனுஷனாய் தெரியலாம். உன் சொந்த குடும்பமே உன்னை பகைக்கலாம், உன்னை மனமடி வாக்கலாம். ஆனா நம்பிக்கையோட சொல்லி, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. உன்னுடைய நெருக்கங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். உன் பாடுகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். உன் துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். நீ போய் கொண்டிருக்கிற அந்த பல்லாத பள்ளத்தாக்குகளில் இருந்து, எழும்ப முடியாத பள்ளங்களில் இருந்து, எழும்ப முடியாத சூழ்நிலைகளில் இருந்து அவர் ரட்சிப்பார். இந்த வருஷத்திற்குள்ள சொல்றேன், உன்னை சில பாதைகளில் இருந்து கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். அந்த நெருக்கங்களில் இருந்து, அந்த பொல்லாத உபத்திரவங்களில் இருந்து, அந்த படன் பிரச்சனைகளில் இருந்து, அந்த கண்ணீரில் இருந்து, அந்த அவமானங்களில் இருந்து, அந்த பொல்லாத கேசுகளில் இருந்து, அந்த எல்லா நெருக்கங்களில் இருந்தும் கர்த்தர் உன்னை ஏறி வாங்கிக்கங்களா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். ஜனமே, இது கர்த்தருடைய வார்த்தை. உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். நானோ உன்னையும் உன் குடும்பங்களையும் ரட்சித்து மேன்மைப்படுத்தி கண்மலை மேல் இருத்தி அவரை துதிக்கிற புது பாட்டை உன்னாவிலே வைத்து. Come on people. எல்லாரும் சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும். சத்தமா சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும். சத்தமா, நீங்க பேசுற வார்த்தைய, வசனத்தை உங்க காது முதல்ல கேட்கணும். கரெக்டா இல்லையா? உங்க காதுக்குள்ள விசுவாச அந்த வார்த்தை போகணும். என்ன போகணும்? எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை. என் பண்டிகைகளை நான் ஆசரிக்க முடியாதபடி, என் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாதபடி, என் மகிழ்ச்சியை நான் காண முடியாதபடி நெருக்கம் வந்தாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை. கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்க. வா, ஆமே, அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் தானே, இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கண்ணீர், வேதனைகள், குறைச்சல்கள், அதெல்லாம் உங்களுக்கு நெருக்குது தானே. சிந்தனையை போட்டு அமுக்குது பார். உன்னால மூவ் பண்ண கூட முடியாதபடி, எலும்ப கூட முடியல சில வேளைகள்ல, முன்ன கூட போக முடியல தானே. ஒரு வீட்டு வேலையை கூட உங்களால ஒழுங்கா செய்ய முடியல தானே. உன் பிள்ளைகள்கிட்ட கூட அன்பா பேச முடியல தானே. நெருக்கம். இன்னைக்கு பிசாசுக்கு சவால் விட்டு சொல்லுங்க, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவது இல்லை. ஆமே. அவ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல உள்ளவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாத, கவலைப்படாதீங்க. எப்பக்கம் நெருக்கப்படுறோன்னு நினைக்கிறியோ, சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையப்பா, எனக்கு என்ன தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையப்பா. வரவன் போறவன் அட்வைஸ் தான் பண்றானே தவிர யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறானுங்களே. என்ன குற்றமும் என்ன லொட்டு லொசுக்குன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆண்டவரே, கவலைப்படாத, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். உனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். உன் காலை அவர் தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறவர். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், காலையில் இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துகிட்டே இருந்த, எப்பக்கம் நெருக்கப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு நான் ஊழியத்தின் பாதையிலே நான் பார்க்கிறேன், எவ்வளவோ நெருக்கத்தில் தேவனுடைய பிள்ளைகள் போய் கொண்டிருக்கிறார்.
இதுல என்ன வேதனைன்னா, அநியாயம் பண்றவன், அடுத்த குடும்பத்தை அழிக்கிறவன், பொறாம பிடிச்சவன், அவெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள். ஆனா இயேசு சொன்னார்தான், உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் சத்தமா சொல்லுங்க வா, ஆனாலும் உன் பண்டிகைகளை கொண்டாட முடியாதபடி சூழ்நிலைகள், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி காலங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கப்பா. விசுவாசிங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டால் நான் ஒடுங்கி போவது இல்லை. நான் நம்பிக்கையோட உங்களுக்கு ப்ராபசி, தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. சுக வாழ்வு உன்னில் துளிர்த்திடுமே, கர்த்தரின் மகிமை உன்னை காக்குமே. உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். அரராஜ் பாடலாமா? சந்தோஷமா? ஆமாதான? உயர பறந்திடுவாய். உன் நீதி உன, அந்த நீதி யாரு தெரியுமா? நம்ம அப்பா முன்ன போவார், அவர் நீதி உள்ள தேவன் தானே. தேடுவாய், உன் நீதி உனக்கு முன்னே சென்றிடுமே, கழுகை போல் உயர பறந்திடுவாய். ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, சொல்லலாமா? நல்லா அடைந்தீரு. ஆத்துமாவே நீ அடைந்தீரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும், நீ அவரில் காலிக்கோ. நிறைவேறும், நீ அவரில் காலி. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். அப்பாவை பார்த்து சொல்லலாமா? அப்பா சொன்னது ஒன்னும் வெறுமையாய் போகாது, அது நிறைவேறும். அப்பா சொன்னது ஒவ்வொன்றும் நிறைவேறும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, இந்த ஊழியத்துல, அப்பா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவே. சந்தோஷமா சிரிச்ச முகமாய் பாடுங்களேன். அதாவது வார்த்தையை கேட்கும் போதே ஒரு நம்பிக்கை வரணும். அப்பா இருக்காரு. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா இருக்காரு. அப்பா சொன்ன வார்த்தைகள், ஆமா தானே, நிறைவேறும். நீ நீ என்ன செய்? களிகூழ். ஆவியில என்ன செய்யணுமா? அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, என்ன தெரியுமா? ஆவியில களிகூற பழகு. எப்பக்க நெருக்கம் இருக்கட்டும், எஸ். போராட்டம் இருக்கட்டும், ஓகே. பாடுகள் இருக்கட்டும், ஓகே. நீ ஒரு பக்கம் ஆவியில என்னதான் வந்தாலும் சொல், அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் காலி கூறு. அலச்சிரிச்ச முகமா, ஸ்மைலிங் ஃபேஸோட நிறைவேறும். நீ அறிக்கை பண்ணுங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ள அற்புதத்தை நீ காணுவாய். வருஷம் முடிவதற்குள்ள எத்தனை பேர் நம்புறீங்க? ஆஹா,
அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களிகூர் ரகசியம் அதுதான். கர்த்தருக்குள்ள நம் களிகூர்ந்து ஆரம்பிச்சிட்டோம்னா, அது விசுவாசிகளா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், ரகசியம் என்ன தெரியுமா? அதுல தான் நமக்கு போராட்டங்கள் இருக்கும். அதை தான் செய்ய முடியாது, ஆவியில களி கூற முடியாது. ஏன்னா ஏன் ஆண்டவர் அதை களி கூறணும்னு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாருன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 3:17 நினைக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். எப்படியா? எதனால களி கூறணுமா? எதனால கர்த்தர் நம்மை களி கூற பண்ணுகிறார்? நெருக்கம், எப்பக்கம், கலக்கம் அடைந்து மனமுறிவு. ஆமா, கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம டவுன் ஆகுறது எதனால? மனமுறிவா இருந்துரும். நமக்கு மனுஷனால, மனுஷனுடைய வார்த்தைகளினால, சூழ்நிலைகளினால, நம்பின மனுஷர்கள் ஏமாற்றுறதுனால, நம்ம கூட இருந்த மனுஷங்க நம்ம விட்டு போறதுனால, வார்த்தைகள் தானே ஈஸியா வார்த்தைகளை அள்ளி வீசிடுவாங்க. ஆனா அது எவ்வளவோ ஒரு மனமுறிவை ஒவ்வொரு ஆத்துமாவில் உண்டாக்கும் தெரியுமா? அதனாலதான் யோசேப்பு குறித்து பைபிள் அழகாக எழுதி இருக்கிறது. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. பிசாசுடைய தந்திரமே தேவ பிள்ளைங்க உன்னை மனமடிவாகணும். நமக்கு ஒரே ஒரு ஓட்டம், ஒரே ஒரு வாழ்க்கை. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நம்பிக்கையோட பிசாச வெட்கப்படுத்தி சொல்லு. எப்பக்கம் நெருக்கப்பட்டால் உன் காது கேட்கட்டும், நான் ஒடுங்கி போவது. உன் சொந்த பந்தங்கள் உன்னை ஒடுக்கலாம். உன் சொந்த பந்தங்களுக்கு நீ அந்நியனாய் தெரியலாம். உன் சொந்த குடும்பத்துக்கு நீ வேற்று மனுஷனாய் தெரியலாம். உன் சொந்த குடும்பமே உன்னை பகைக்கலாம், உன்னை மனமடி வாக்கலாம். ஆனா நம்பிக்கையோட சொல்லி, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவது இல்லை. ஆமென். நான் அவருக்குள் களி கூறுவேன். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறட்டும். அவர் என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் என்னை எல்லோரும் பாக்கியவான்கள், பாக்கியவதி என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை. பலவான்களை அவர் தள்ளி, தாழ்மையானவர்களை அவர் உயர்த்தினார். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் என் ஆத்துமா அவரை மகிமைப்படுத்த. என்ன வரட்டும், இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தட்டும். பார்த்துக்கலாம். அப்பா இருக்கார் எப்பொழுதும். தாவீது சொல்லுவார் தானே, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக, நான் வேற எங்கேயும் வைக்கல, பின்ன வைக்கல, இந்த முன்பாக வைத்து, என் நீதி எனக்கு முன்னே. ஆமென், ஆமென். அவரை எப்பொழுது நான் எனக்கு முன்பாக, அப்பா இருக்கார் என் முன்னே, அப்பா இருக்கிறார் என் முன்னே. அவரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. நீ எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, வல்லமையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அவர் அழகாய் வசனம் சொல்லுகிறார், என் தேவனாகிய, உன் தேவனாகிய, எல்லாம் சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவர் என்ன செய்வாராம்? ரட்சிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பார். உன்னுடைய நெருக்கங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். உன் பாடுகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். உன் துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார். நீ போய் கொண்டிருக்கிற அந்த பல்லாத பள்ளத்தாக்குகளில் இருந்து, எழும்ப முடியாத பள்ளங்களில் இருந்து, எழும்ப முடியாத சூழ்நிலைகளில் இருந்து அவர் ரட்சிப்பார். அவர் உன்னை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேல் இருத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அவர் என் வாயிலே கொடுத்தார்.
வாங்கிக்கங்க ஆண்டவருடைய மகிமையில. அழகான வார்த்தை. தேவனாய் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? ரட்சிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை தூக்கி நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். நிச்சயமாய் உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்து, அந்த அக்கினி சூளையில் இருந்து உன்னை விடுவித்து, அந்த சிங்க கவியிலிருந்து உன்னை விடுவித்து, உன்னை களி கூற செய்வார். நீ கர்த்தருக்குள் களி கூறக்கூடிய காலங்கள். ஒரு பாட்டு உண்டு, கிறிஸ்துமஸ் சாங், நம்ம பிடிச்ச பாட்டு, களி கூறு சீயோனே. பல்லமா? களி கூறு சீயோனே. பக்கத்துல உள்ளவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தரா, ஓ ஒன்றாஜா வருகிறா, களி கூறு சீயோனே. ஓ மகிழ் எருசலேம், ஓ சீயோனா தாவீதின் மைந்தனே, நீர் வாழ்கவே. ஓ மோடைய நீத்திய ராஜ்யத்தை ஸ்தாபியும், ஓ சீயோனா தாவீதின் நல்ல மைந்தனே, நீ வாழ்கவே. நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே. ஓ சீயோனா ராஜாவே. பாடலாமா? ஆழ்க தெய்வ மைந்தனே, சாந்தமுள்ள ஓமது செங்கோல் என்று ஆலவோ, ஓ சீயோனா வாழ்க தெய்வ மைந்தனே. களி கூறு சீயோனே. சந்தோஷமா உன் ராஜா வருகிறார். உன்னை நியாயம் தீர்க்க, உனக்கு நீதி செய்ய. ஆமென். எருசலேம். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதோ உன் ராஜா கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். நீங்க நம்புங்க, எனக்காக ஒருவர் புறப்பட்டுட்டார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நெருக்கப்பட்டிருக்கிற எனக்காக, மனமுறிவடைந்திருக்கிற எனக்காக, துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கீழே விழுவதில்லை. துன்பப்படுத்தப்பட்டிருக்கிற எனக்காக ஒருவர் புறப்பட்டுட்டார். நீ விசுவாசிச்சீங்கன்னா முழு பலத்தோடு கை தட்டி, உனக்காக அப்பா புறப்பட்டுட்டார். உன் தேவனாகிய கர்த்தர், அவர் வல்லமையுள்ளவர். ஜெயம் எடுக்கணும். அதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற. எப்படி இருந்தா நீ ஜெயம் எடுக்க முடியும்? நெருக்கப்பட்டனும்,
ஒன்னே ஒண்ணுதான், உடைய வார்த்தையில களி கூர்ந்து கொண்டே இரு. உன் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்னது? மீட்பு, ரிடம்ஷன். உன்னை மீட்கிற பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, குறைச்சல்களிலிருந்து, எல்லா விதமான இல்லாத நிலைமைகளிலிருந்து, தள்ளிவிடப்பட்ட நிலையிலிருந்து, நொறுக்கப்பட்ட நிலையிலிருந்து, அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து உன்னை ஒருவர் மீட்கிறார். அவர் ரட்சிப்பார். நீங்க ஆவியில பேசுறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சில காரியங்கள் எங்க வாழ்க்கையில இந்த வருஷத்திற்குள்ள நான் சொல்றேன், கர்த்தர் எங்களை மீட்கணும். அந்த அந்த வியாதியிலிருந்து நாங்கள் வெளியே வரணும். அந்த கடனிலிருந்து நான் வெளியே வரணும். அந்த ஏமாற்றத்திலிருந்து, அந்த நிந்தனையிலிருந்து, ஐயோ என்னை பிடிச்சி ஆளி மாதிரி நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால வெளியே வர முடியல, அமிக்கிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல கொஞ்சம் எழுமுனா கூட மறுபடியும் நான் அமுக்குது. ஐயோ மனமுறிவடைஞ்சிட்டே இருக்கிறேன். என்னை சுற்றி வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை மனமுறிவடைய பண்ணி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆசையோடு வந்திருப்பீங்க தானே? வார்த்தையை கேள் என் ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். எந்த நிலையில இருந்தாலும், நீ வானத்திற்கு ஏறினாலும், பாதாளத்தில் நீ படுக்கை போட்டாலும், அங்கே ஒரு கரம் வந்து உன்னை தூக்கும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டோமே, அதனாலதான் உனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன ஒரு தேவனுடைய தாசனுடைய வார்த்தையும் கர்த்தர் உனக்காக எழுதி வச்சிருக்கிறார். தாவீது சொல்றார், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை வந்து என்னை தூக்கி நிறுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் ஒரு கரம் தூக்குனா. இன்னைக்கு நீ ஜீவனோடு தானே இருக்கிற, அவரை துதித்து கொண்டு தானே இருக்கிற. உன்னை தூக்க மாட்டாரா? தூக்குவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, என் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி, என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கரெக்ட் தானே? எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன தேவனுடைய தாசன் தாவீதுடைய சங்கீதத்தில் படிக்கும் போது தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பாதாளத்தில் படுக்கை போட்ட அங்கே உங்க கை வந்து என்னை தூக்கும். ஆண்டவரே, பாதாளத்தில் போனவனையே ஏற பண்ணுவார்னா, தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உன்னை இந்த வருஷத்திற்குள்ள சொல்றேன், உன்னை சில பாதைகளில் இருந்து கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். அந்த நெருக்கங்களில் இருந்து, அந்த பொல்லாத உபத்திரவங்களில் இருந்து, அந்த படன் பிரச்சனைகளில் இருந்து, அந்த கண்ணீரில் இருந்து, அந்த அவமானங்களில் இருந்து, அந்த பொல்லாத கேசுகளில் இருந்து, அந்த எல்லா நெருக்கங்களில் இருந்தும் கர்த்தர் உன்னை ஏறி வாங்கிக்கங்களா, வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. உங்களை கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். ஆமென். ஏன்னா ரட்சிக்கிற கரம், உன்னை பாதுகாக்கிற கரம், உன்னை மீட்டெடுக்கிற கரம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. சீயோனே ஆர்ப்பரி, சீயோனே கர்த்தருக்குள் களிகூரு. மாராதலா ஷெரேரேரேரேரே தலரதலா ரகமதரபா. ஹalleluya. உன்னை வச்சு அவர் சந்தோஷப்படுவார் இனிமே. ஏன் தெரியுமா?
தேவன் எப்பொழுது சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீ அழுது கொண்டிருக்கும் போது அல்ல, நீ நெருக்கத்தில் நீ புலம்பிக் கொண்டிருக்கும் போது அல்ல. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் விழுவான். இது அசையாத ஒரு கல்லாய் சீயோன் பர்வதத்தை போல. கர்த்தரை நம்புகிறவர்களோ அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல எப்பொழுதும் அசையாமல் இருப்பாய் பார். அப்போ என் தேவன் களி கூறுவார். ஆமென். அதான் ஆண்டவர் நேட்ல இருந்து ஆண்டவர் மட்டும் பேசிட்டு இருக்கிறார். யூதாவே, உன் பண்டிகைகளை நீ ஆசரி. நீ ஆசரிச்சா நான் களி கூறுவேன். ஆமென். இந்த பிரச்சனை உனக்கும் இதுக்கும் சம்பந்தம். இந்த பிரச்சனை இனி எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்களை பார்த்து உன்னோட நீ கனெக்ட் பண்ணாத. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. என்னுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். என்னுடைய வலது கரம் உனக்காக வழக்காடும். என்னுடைய வலது கரம் உன்னை ரட்சிக்கும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ரட்சித்துக் கொள்வேன். ஜனமே, இது கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். நானோ உன்னையும் உன் குடும்பங்களையும் ரட்சித்து மேன்மைப்படுத்தி கண்மலை மேல் இருத்தி அவரை துதிக்கிற புது பாட்டை உன்னாவிலே வைத்து. Come on people. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? வாங்கிங்க, அப்படியே ஆவியில வாங்கிக்கோ. கர்த்தருடைய வார்த்தை நிலை நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நீ அவரில் களிக்கு. ஏன்னா இந்த அனுபவத்தை தான் ரொம்ப நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்துட்டாங்க. உன்னால களி கூற முடியல. உன்னால உள்ள, அதாவது வெளியே சிரிக்கிறது கிடையாது, அது வேற. உள்ள ஒரு சிரிப்பு வந்துச்சு ஒரு நேரம். நம்மளுக்கு முன்ன ஒண்ணுமே இருந்திருக்காதுதான். ஒரு வசதி இருந்திருக்காது, ஒரு நன்மை இருந்திருக்காது. ஆனா உன் உள்ளம் சிரிச்சு கொண்டே இருந்துச்சு ஒரு நேரம். கரெக்ட் தானே? பேங்க்ல பேலன்ஸ் இல்லாம இருந்தது, ஒண்ணும் இல்ல, வெறுமை ஜீரோல இருக்கிற மாதிரி தான் இருந்த. ஆனா உன் உள்ளம் எப்படி இருந்துச்சு? சிரிச்சுட்டே இருந்துச்சு பார், களி கூர்ந்து கொண்டே இருந்துச்சு பார். ஏன்னா அந்த சிரிப்புல, அந்த களி கூறுதலுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிற பணம், அந்தஸ்து, ஆஸ்தி இதெல்லாம் குப்பை மாறி இருக்கும். நீ அந்த ஃபீல் பண்ணுவ அந்த நேரம் களி கூறும்போது, இந்த உலகமே என் கையில இருக்குது மாறி. ஆமா தானே? அந்த உள்ளான மனுஷன் அந்த களி கூறுதல மறந்துட்ட. அந்த சந்தோஷத்தை மறந்துட்ட, தொலைச்சிட்ட. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா, என் ஜனமே களி கூறு. ஆமே, உன்னை களி கூற வைப்பா. எல்லாரும் சொல்லுங்க, களி கூறுவேன். கீதங்கள் பாமாலைகள்ல ஒரு பாட்டு உண்டு,
காலி கூறுவோ கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டா, அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, பாவம் பயம் நீக்குவா. பக்கத்துல பாசங்க எவன் வருவான்னு பார்க்கலாம். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எவன்டா எதிர்க்க வல்லவன் ஒருத்தர் இருக்கானா? என்னை எதிர்க்க வல்லவன் எவன் உண்டு? அதனால அழகா இருக்கு பாருங்க. வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய் கிறிஸ்துவில் ஆமென். ஏன்னா வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென். எல்லாம் சொல்லுங்க ஆமென்றும் ஆமென் என்றுமா எழுதப்பட்டிருக்கிறதா. வாக்கை நம்புவோம் உறுதிமொழியாய் கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒளிந்தாலும் என்றும் உறுதியாய் நிலைக்கும் இது மெய். எது மெய்? எது மெய்ன்னு சொல்றார் ஆண்டவர். நீ கேட்கிற வார்த்தை அழியாது. ஆமென். திடன் அடைவோம். திடன் அடைங்க. தீமையை மேற்கொள்ளுவோம். சொல்லுங்க தீமை மேற்கொள்ளுவோம் கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம் அவரை திடனாக. எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் நாம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? come on. யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? ஆமென். எத்தனை பேர் அந்த விசுவாசம்? அதான் ஆண்டவர் சொல்ற. ஏன் இவ்வளவு நாள் நமக்கு ரகசியம் என்னன்னா, நெருக்கத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டீங்க, மனமுறிவையே பார்த்து படுத்துட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற, களிகூற ஆரம்பி. தேவ பிரசன்னத்துல களிகூர், அவருடைய வார்த்தையில களிகூர். எத்தனை பேர் களிகூற போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும்போதே உங்க உள்ளம் கொளிரணும். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்கும் போதே எலிசபெத்துடைய புள்ள என்ன செஞ்சிட்டான்? களிப்பாய். அப்ப இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேரம் வரும்போது உனக்குள்ள இருக்கிற ஆவி களிகூற ஆரம்பிக்கணும். ஆத்மா களிகூற ஆரம்பிக்கணும். களி கூர்ந்துட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வழியை நான் சொல்றேன். நீ களி கூர்ந்துட்டேன்னா உனக்கு சாங்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஏன்னா ஆவியில களி கூர்ந்துட்டேன்னா சும்மா அந்த களி கூறுதல் சும்மா வரா. அது எதனால அந்த களி கூறுதல் வரும்னா, அவர் அங்கிருந்து உனக்கு சிக்னல் கொடுத்தா. புரியல நிறைய பேருக்கு. இதெல்லாம் சீக்கிரம், இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் பரலோகத்தில் சிக்னல் கொடுத்துட்டாருன்னா உன் உள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? எல்லாம் சொல்லுங்க களிகூரும். ஆமென். சிரிப்பு. அதான் அதுதான் அந்த களி கூறுதல் தான். இப்போ லாஃபிங் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அது நிறைய கேளிக்கைக்கு ஆளாகும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த லாஃபிங் அதெல்லாம் நம்ம தனிப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து இருக்கும்போது அது அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அப்போ உங்கள் அத்தனை பேரும் இப்போ நீங்கள் லாஃபிங் ஸ்பிரிட் நான் சிரிக்க வச்சேன்னு நினச்சிக்கோங்க, அது வீடியோ போட்டால் எல்லாம் கிறுக்கு போயிடலாம்னு நினைப்பானு. அவனுக்கு புரியாது. அப்போது ஒரு ஆமென். புரியலையா? கரெக்டு தானே? அந்த கென்னதுலாம் இருக்கிறார், அவருடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டங்ஸ் பேசிட்டே இருந்தேன்னு அப்படியே சிரிப்பாங்க. இப்படி சிரிக்கிறவாங்க. ஆமாம், அது பார்க்குற கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். பட் ஆனால் அது களி கூறுதல்ல ஒரு அனுபவம். அது இருதயம் என்ன செஞ்சு தோய்ந்து இருக்கும்போது அந்த களி கூறுதல் வரும்போது என்ன ஆகும்னா, உங்களை அறியாமல் ஒரு ஸ்மைலிங் வரும் பாருங்க. அதெல்லாம் நிறைய நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். தனித்து இருக்கும்போது ஒரு ஹாப்பி, நான் அப்படியே சிரிப்பேன். பரலோகத்தை பார்த்து, வானத்தை பார்த்து. ரோட்டில் போகிறவன் நம்மளை கிறுக்கு என்ன நினைப்பான்? அவனுக்கு எப்படி தெரியும் நம்ம அனுபவிக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்க. வா, அந்த ஹாப்பினஸ் அது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை கலிகுற செய்ய வர்றாரு. ஆமே. எப்பக்க நீ நெருக்கப்பட்டாலும், சத்தமா ஆமென் சொல்லுங்க. எப்பக்க நீங்கள் நெருக்கப்பட்டாலும், சத்தமா சொல்லுங்க, எப்பக்க நெருக்கப்பட்டாலும் ஓடுங்கி. பிசினஸ் இல்லைங்க, கடையை திறந்து வச்சு காத்து கூட வீச மாட்டேங்குது. ஆனா கலிகுற வச்சுட்டாருன்னா உனக்காக காற்றை அனுப்பி வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு குவித்தது போல, வனாந்திரத்தில் காடைகளை கண்டு குவித்து உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே. Come on. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நிச்சயமாகவே முடிவு உண்டு. பக்கத்துல கை பிடிச்சு பாடுவீங்களா? போகாது. முடிவு உண்டு, போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. சந்தோஷமா சிரிச்ச மகமா களி கூர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆஹா, பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அரராஜ், நிச்சயமாகவே முடிவுண்டு, முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிக்கவே. ஆஹா, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. இயேசு எந்தன் கிருபையானாரே, அதுதான் கிருபை, அதுவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, களி கூர்ந்து தேவ கிருபையே. ஜீவனை பார்க்கிலும், ஆமென், எனக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே ஜீவனை பார்க்கிலும் பெரியதே, எனக்கு அது இலவசமானது. தேவ கிருபையே பரமனி நீவில் சிறந்ததே. தேவ கிருபையே அதுதான் கிருபை, அவரே கிருபை.
என் இயேசு எந்த கிருபையானாரே. பாடலாமா? அவரே கிருபை, என் இயேசு எந்த கிருபையானாரே. ஆமென். களி கூறும் போது பாடல் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, பைபிள் அழகா இருக்கு. ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அளவான். அப்படியே ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் என்ன செய்வானா? சங்கீதம். எல்லாம் சொல்லுங்க, சங்கீதம். அதாவது எப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. அது மொத்த பேக்கேஜ்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இப்போ இந்த ஆஃபர்லாம் போடுறாங்கன்னா மொத்தது ஒரு நிறைய ஐட்டத்தை வச்சு அந்த மாதிரி மொத்தத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக கொடுக்குறாரு உனக்கு. ரிலேஷன் மொத்த பேக்கேஜ் எல்லாம் இருக்கு, உள்ள எல்லாமே இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க எல்லாமே இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, அந்த அளவு கொடுக்குறாரு இன்னைக்கு. இன்னைக்கு களி கூற ஆரம்பிங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் இந்த வார்த்தையை நினைச்சுக்கோ. என் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். ஆமென். வருமா வராதா சொல்லுங்க? ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஏன்னா அந்த நெருக்கத்தினால தான் உன் பண்டிகைகளை ஆசரிக்காம விட்டுட்டேன். நேற்று அது ஒரு தம்பி வந்தான்ல, பீட்டர். அவன் சொல்றான், அன்னைக்கு காலையில், அண்ணே நான்லாம் பண்டிகை நாட்களே கொண்டாடினது கிடையாதுண்ணே. அவ்வளவு அந்த வார்த்தை என்ன எனக்கு அழுக வந்துடுச்சுன்னு சொன்னோம். நிறைய பேர் லைஃப்ல அப்படித்தானே இருக்கு. பண்டிகை காலத்தில் பண்டிகை நாட்களை ஆசரிக்க முடியாது. அந்த நாட்கள்ல தான் நெருக்கங்கள், பாடுகள். எதை யோசிப்பீங்க? பண்டிகை யோசிப்பீங்களா? வேற எதை யோசிப்போம்? ஒரு ஹாப்பினஸ் இருந்தாதான் நம்மளால முன்னேறி ஓட முடியும், ஒரு காரியத்தை செய்ய முடியும். கரெக்ட் தானே? சொல்லுங்க, கரெக்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க. யூதாவே, உன் பண்டிகையில ஆசரி. ஏன்னா உன் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் தேவன் உன்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அழகாண்டுடைய வார்த்தை அழகா சொல்லுது. ஏன் உன் பண்டிகைகளை ரொம்ப நாள் விட்டுட்டப்பா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளுக்கு நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அன்னைக்கு அந்த நாட்கள் வந்து எனக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த ஊரில் இந்த பண்டிகையெல்லாம் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் போச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பண்டிகையாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமா, அதுக்கு பிஃபோர் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்றது முன்னக்கூட்டி தான். பண்டிகை காலம் மட்டும் தான் ஒரு ஹாப்பினஸை ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் தானே, முடிஞ்சு போயிருமே. அம்மாவா இல்லையா? சொல்லுங்க, கரெக்டு தானே? இப்போ பண்டிகைக்கு ஆயத்தமாவோம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போகுது. இந்த டக்குன்னு இப்போதான் ஒரு பண்டிகை வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குலாம் ஒரு வருஷம் போயிடுச்சு பாருங்க. அப்போ அந்த சின்ன வயசுல ஒரு பாட்டு உண்டு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு, பரிசுத்தம் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு, எங்க மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி. இந்த பாட்டெல்லாம் வந்து அந்த டிசம்பர் ஆரம்பிக்கும் போது ஹாப்பியா இருக்கும். 25ஆம் தேதி வரும், அப்பவும் கொஞ்சம் இருக்கும். இந்த சாயங்காலம் ஆகும்போது ஐயோ கிறிஸ்மஸ். அப்போ நாங்கள் சின்ன வயசுல பாடுவோம், அண்ணன் தம்பி 3 பேரா, கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் போயாச்சு, நியூ ட்ரெஸ் போட்டாச்சு, பரிசுத்தம் கிடைச்சிச்சு, பச்சனம் கிடைச்சிச்சு, மனசுக்குள் சந்தோஷம் வந்துச்சு. அப்படி பாடு. போயாச்சே, வேற இப்ப என்ன சந்தோஷம்? முடிஞ்சு போச்சே. கரெக்டு தானே?
கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற புது மாப்பிள்ளனா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள், நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள். கல்யாணம் அந்த பரபரப்பு அந்த எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போகும்போது சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வந்திருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க, ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இல்ல. பட் கிறிஸ்துவுக்குள்ள தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு பண்டிகையின் நாட்களாயிருக்கும். டிசம்பர் 25, ஜனவரி 1 அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாட்கள் மாத்திரமல்ல. கிறிஸ்துவுக்குள்ள யூதாவே, ஒவ்வொரு நாளும் உன் பண்டிகைகளை நீ சொல்லுங்க ஆசரி. ஒவ்வொரு நாளும் உன் பண்டிகைகளை ஆசரி. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அரராஜ் உன் பண்டிகைகளை நீ ஆசரிக்க ஆரம்பி. இனி வருகிற ஒவ்வொரு நாள், இந்த வருஷம் முடிவதற்குள்ள நான் விசுவாசத்தோட தேவ சமூகத்துல போராடுறேன். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் உன்னை எல்லா நெருக்கங்களில் இருந்தும் எல்லா பாடுகளில் இருந்தும் உன்னை கர்த்தர் தூக்கி விடட்டும் சொல்லி. come on people. தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். இந்த எப்பக்கம் நெருக்கப்படுறீங்க பார், இதுல இருந்து உன்னை ரட்சிப்பார். துன்பப்படுத்தப்படுறீங்க பார், மனம் முறிவடைகிறீங்க பார், அதுல இருந்து உன்னை ரட்சிப்பார். யாருக்கெல்லாம் சில பாதைகளில் இருந்து வெளியே வரணும், அதான் நான் சொன்னேன். மேல கொஞ்சம் தாவீது சொல்றாரு, பாதாளங்கள் கடையாந்திரம் கீழே போயிட்டோம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை மேல. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை அப்படியே உங்களை எழுப்பட்டு கைகளை உயர்த்திக்கோங்கப்பா. அப்படி அந்நிய பாஷையில பேசுற பிள்ளைங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ஸ்தோத்திரம் பண்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, பூமியின் தூளில் இருந்து கூட என்னை ஏற பண்ணுகிறவர் அப்பா நீர். இந்த நாளிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர். அப்ப ஆண்டவர் களி கூறுவார், என் புள்ள ஏறி வந்துடுச்சு பார். ஏற முடியாதுன்னு தானே சத்துரு உன்னை பார்த்து சொன்னா, நீ எழும்ப முடியாதுன்னு தானே சத்துரு உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ஆண்டவர் சவால் விட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுவார்னா, என் புள்ள மேல வருகிறது பார். ஐயா, நீ கீழே போவதோ நீ இறங்குவதோ தேவனுக்கு சித்தம் அல்ல. நீ வர வர விருத்தி அடைந்து, நீ வர வர பலப்பட்டு, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, எப்பொழுதும் நீ பண்டிகைகளை ஆசரிக்கத்தக்கதாய், ஒவ்வொரு நிமிஷமும் நீ பண்டிகையின் நாட்களாய் நீ இருக்கத்தக்கதாய், என் ஆண்டவர் இந்த அரராக்கு மேல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல அந்த கிருபையை ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உனக்கு எந்நாளும் பண்டிகை தான். இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போயிட்டு திரும்பி தகப்பனிடத்தில் வந்த போதோ அங்க ஆட்டம் ஆரம்பித்தது, கொண்டாட்டம் ஆரம்பித்தது, பண்டிகை ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்புங்க அப்பா, உங்க சமூகத்தை நோக்கி நான் வருகிறேன். என் பண்டிகை நாட்களை நீர் வைத்திருக்கிறதற்கா அப்படியே வாங்கிக்கோங்க. இந்த கூடாரத்தில், இனி என் கூடாரத்தில் என்னாலும் பண்டிகையின் நாட்கள் அப்பா. இனி நான் களி கூர்ந்து கொண்டே இருப்பேன். உம்முடைய பிரசன்னத்துல, உம்முடைய வார்த்தையில, நீ தந்த கிருபையில களி கூர்ந்து கொண்ட. எல்லாரும் அப்படியே ஆவியில வாங்கிக்கோங்க பாபா அந்த கிருபையை. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த களி கூறுதல் வந்துச்சுன்னா உன் நெருக்கம் உனக்கு பெருசா தெரியாது, உன் கடன் பாரம் உனக்கு பெருசா தெரியாது, உன் கண்ணீர், உன் அவமானம் உனக்கு பெருசா தெரியாது. ஏன்னா அது உன்னை கவர் பண்ணும்,
அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அந்த சந்தோஷம் எத்தனை பேருக்கு வேணும்? அதாவது மாறாத நிலையான சந்தோஷம், அந்த களி கூறுதல். பிசினஸ் இருக்கு, பிசினஸ் இல்லை. பணம் இருக்கு, பணம் இல்லை. பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, இல்லை. அது என்ன அஃபெக்ட் பண்ணவே கூடாது தானே? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது தானையா? கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில பலன் இருந்தாலும் பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் ஆடுகள் இருந்தாலும் இல்லாம போனாலும், கர்த்தருக்குள்ள இன்னைக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தராரு. அந்த கர்த்தருக்குள்ள நீ சந்தோஷம், உன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். உன் கர்த்தருக்குள்ளே நீ களி கூர்ந்து சந்தோஷமா. ஆமென். வார்த்தையை கேட்கும் போதே களி கூற ஆரம்பிச்சிடணும் இருதயத்துல இருந்து. அப்படியே சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எப்பக்கம் நீ நெருக்கப்பட்டால். அதனாலதான் அந்த வார்த்தை வருகிறது. நெருக்கப்பட்டால் நீ ஒடுங்கி போக மாட்டாய். பவுல் சும்மா அந்த வார்த்தை எழுதல. அந்த களி கூறுதலை எவனாலும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுக்குள்ள, தேவனுக்குள்ள. எத்தனை பேர் களி கூற போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் எழுதுறாரு, உன் பண்டிகைகளை ஆசரிப்பா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு தானே, யூதாவே உன் பண்டிகைகளை நீ ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டனி நீ உன் வழியாய் அவனை முழுவதும் அவன் அவனை சங்கரிச்சுட்டா நீ. ஏன்னா அவன் தேவனாய் கர்த்தர் என்ன எப்படிப்பட்டவர்? எல்லாமே நம்புறீங்களா? ஆண்டவர் என்ன இந்த இடுக்கல்ல என்னை தூக்கி விடுவார். இந்த பாடுகளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த அவமானங்களிலிருந்து வெளியே வர முடியாத குழியா இருக்கணும், வெளியே வருவீங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி எடு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் கத்த தூக்கி எடுக்க. அமிழ்ந்து கிடக்கிறோமே, வாழ்க்கையில அமிழ்ந்து இருக்கிறோமே. பேதுரு ஒரு நாள் அமிழ்ந்து போன மாதிரி தான் போனார். அவரை ஏன் ஆண்டு சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேட்டு தானே வரான். ஆண்டவரே நானும் வரட்டாமா? வா. போறான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போறான். வந்து வர சொன்னவர் அவனை தூக்கி விடுற. நான் தான்டா உன்னை வர சொன்னேன். நான் வர சொன்னேன்னா நான் தான் உன்னை பாதுகாப்பேன். ஒளிதின் பாதையில நான் சொல்றேன், அவர் தான் அழைத்தார். அவர்தான். நான் தானடா உன்னை கொண்டு வந்தேன். நானே உன்னை என்ன செய்வேன்? நடத்துவேன். விடமாட்டார். நீ மூழ்கி போக விடமாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் மூழ்கி போவது இல்லை, நான் மூழ்கி போக மாட்டேன். ஆமென். அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பயங்கரமான குழியிலும் எழுதப்பட்டிருக்கு தானே, அப்படி பயங்கரமான குழியிலும் உளையான சேருனா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. உளையான சேருனா என்னது? எப்படி இருக்கும் அந்த உளையான சேருனா? உங்களை நீ மேல எழுமோன்னு நினைச்சா கூட உன்னை கீழே என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
இழுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க, சிலதெல்லாம் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒருவேளை அன்னைக்கு சொல்றேன், வெளியே வர முடியாத இடத்துல நீ மாட்டிக்கொண்டு இருந்திருக்கலாம். வெளியே வர முடியாத சூழ்நிலைகளில் நீ மாட்டிக்கொண்டிருக்கலாம், சிக்கி திணறி கொண்டிருக்கலாம். எப்படி ஆண்டவரே நான் வெளியே வரப்போறேன்? உன் பலத்தை வச்சு கொஞ்ச நேரம் அடிச்சு பார்த்துட்டேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இனிமே உன் பலம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது ஒன்று அப்படி கீழே கீழே கொண்டு போயிட்டே இருக்கு. கணுக்கால் அளவாய் இருந்தது, முழங்கால் அளவாய் மாறிச்சு, இடுப்பளவு வந்தது, இப்ப இங்க வந்துடுச்சு. தலை போக போகுதுன்னு நினைக்கிறியோ? போகாது. உன்னை வரும், உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் வந்து உன்னை தூக்கி எடுத்து அவர் உன்னை ரட்சித்து உன்னை கனப்படுத்தி பயங்கரமான குழி. ஐயா, மனுஷன் சொல்லுவான் இந்த குழியிலிருந்து வெளியே வர்றது கஷ்டம், தலை போயிரும். பரவாயில்லை, மனுஷன் சொல்றதா உன் வாழ்க்கை நடக்க போகுது. ஆமாவா தானே சொல்றேங்க? ஆமா தானே? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை சொல்றதா அவன் வாழ்க்கை நடக்க போகுது. என்னங்க புரிய மாட்டேங்குது? ஆமா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பேசுறதெல்லாம் அவன் வாழ்க்கை நடக்குமாடா? இல்ல தானே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பேசுறதையா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? அவன் சொல்லுவான் உன்னை பார்த்து, இந்த குழியிலிருந்து நீ எப்படிடா தப்புவேன்னு பார்க்கணும். யோசேப்பை கொண்டு ஒரு குழிக்குள்ள போட்ட பிறகு அவன் சகோதரன்லாம் யோசிச்சிருப்பான், நீ யாடா சொப்பனம் சொல்ற எங்களுக்கு, நீ அர்த்தனை சொல்ற, நீ எங்களுக்கு எஜமானா இருப்ப போல. பாப்பா இந்த குள்ள உன்னை எவன்டா தூக்குவான்? அவனை எதுல வீக்கு தெரியுமா? துட்டு காரியத்துல, காசு விஷயத்துல வீக்கு. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமா, ஆண்டு என்ன பண்ணாரு, எவன் குழியில போன அவனை வச்சே தூக்குறான் பாருன்னு சொல்லி அங்க எகிப்தியர்களை கொண்டு வர்றாரு. காசை பார்த்தவனே தூக்கிட்டானுங்க, அவன்ல போட்டவனே என்ன செஞ்சிட்டான்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அதே நேரத்தில் சில ஆண்டவர் சில வேலைகள்ல சிலருக்குள்ள, இந்த பைபிள் அழகா இருக்கு, ஆவியானவரே தம்முடைய சித்தத்தையும் செய்கையும் உள்ள வைக்கிறாரு. உனக்காக இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யறதற்கு எவன் உள்ளத்துல எதை வைக்கணுமோ கர்த்தர் வைப்பார். ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? உன்னை தூக்கி எடுப்பதற்கு, உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு, உன்னை கலிகூற செய்வதற்கு. அதனால ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கும் வந்துச்சு, எப்ப நெருக்கப்பட்டால் நீ ஒடுங்கி போவதில்லை. அடிச்சு அடிச்சு இவனை அடிக்க முடியாடா, இனிமே என்ன தடா அடிச்சு எல்லாத்துலயும் நிக்கிறான். எவ்வளவு வந்தாலும் பேசுறான். அன்றைக்கு இன்னைக்கு, அதாவது என் வாழ்க்கையில நான் பிரசங்கம் பண்ண பாதைகள்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா எவனாலும் நிக்க முடியாது. அதுக்காக என்ன பெருமைப்படுத்துறது சொல்ல, நான் அவர் கையில் இருக்கிற களிமண், அந்த கிருபையை அவர் வச்சதுனால அவ்வளவு கொடூரமான பாதைகள் எல்லாம் நின்று நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு மூட்டை தூக்குறது ஈஸி, பலிபீடத்தில் நின்று இது உள்ளான மனுஷன் பலமாயிருந்தாதான் நிற்க முடியும், இல்லைன்னா படுத்துருவீங்க. ஈஸியா ஊழியக்காரன் விமர்சனம் பண்ணிட்டு போயிடலாம். அவன் இருக்கிற இடத்துல ஒன்னால ஒரு நாள் நிக்க முடியாது, தாங்க மாட்டேன். ஆமா, சும்மா நினைச்சீங்களோ? ஒரு நாள் நிக்க முடியாது. வெளியே இருந்து பாக்குறதுக்கு இவருக்கு என்ன, இவருக்கு என்ன, இவருக்கு என்ன, ஆமா எனக்கு என்னப்பா, அப்பா இருக்கிறாரு, பிள்ளை எனக்கு என்ன கவலை, அப்பா இருக்காருல்ல, அப்பா இருக்காரு. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? சத்தமா சொல்லுங்க, அப்பா இருக்காருன்னு சொல்லுங்க. இதை நான் எனக்காக சொல்ல, உங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமே. சுகவாழ்வு உன்னில் துளித்திடுமே, கர்த்தரின் மகிமை. நீங்க பாடுங்க பாப்போம். உன்னீதி உனக்கு. அப்பா போறாரு தானே? அப்பா போனார்னா நீ கழுக போல பறக்க தான் செய்வ. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. உன் வழிகள் எல்லாம், ஆமென், கழுகை
ஆண்டவர் உங்க மூலமாய் களி கூறுவார். அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ போறீங்கன்னா, பண்டிகைகளை ஆசரிக்கிற ஒரு வாழ்க்கை, உன் பொருத்தனைகளை செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமென். என்ன வந்தாலும் அவருக்குள் இருக்கிற சந்தோஷத்தை, அவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை நீ இழக்காதபடியாய் உன்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தின் ஆழத்தில் மறைத்து கொண்டு, அவருடைய மகிமையில் உன்னை மூடிக்கொண்டு, உன்னை நடத்தக்கூடிய ஒரு மகிமையான வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து மகிமைப்படுவார். அப்போ வசனத்தின்படியா என்ன குழியில் இருந்தாலும் என்னை அவர் தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, இனி துஷ்டன் என் வழியாய் கடந்து வருவது எல்லை, அவன் சங்கரிக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருக்குள் களி கூறுவே. என் தேவனாய் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எப்பக்கம் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டீர்கள். சத்துடைய தந்திரமே என்ன தெரியுமா? அவன் நினைச்சிட்டான் என்னன்னா, உன்னை ஒடுக்கி ஒடுக்கி காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த மடப்பயிலுக்கு தெரியல, நீ ஒடுக்க ஒடுக்க நான் வளர்தாண்டா செய்வேன். அவன் ஒடுக்க, நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், பயப்படாதீங்க, ஃபைட் பண்ணுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சலாம் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட்னா பக்கத்தில் நம்ம இருக்கள்கிட்ட ஃபைட் கிடையாது. பிசாசோட ஃபைட் பண்ணு, வியாதியோட ஃபைட் பண்ணு, உன் தரித்திரத்தோட ஃபைட் பண்ணு. எப்படி ஃபைட் பண்ணணும்? வசனத்தை வச்சு ஃபைட் பண்ணு. குறைச்சலை பார்க்கும்போது, குறைச்சல் வரும்பொழுது, என் தேவன் அவர் தமது மிகுந்த ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இது ஃபைட். பட்டயம் எப்படி ஃபைட் பண்ண? நிறைய பேருக்கு நல்ல போராட்டத்தை போற ஃபைட் பண்ணு. வியாதி வரும்போது சொல்லு, வியாதியை பார்த்தவனே சொல்லு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வியாதியை பார்த்தவனே சொல்லு, அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளா நான் குணமானேன். ஃபைட் பண்ணு. பலவீனம் வரும்போது பலவீனத்தை பார்த்தவனே சொல்லு, அவர் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் அவர் பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லு. எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்போது சொல்லு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லு. மனுஷர்கள் உன்னை தள்ளிவிடும் பொழுது சொல்லு, என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். உனக்கு பின்னால ஏதோ ஒரு வேற மாதிரி காரியம் துரத்தும் போது சொல்லு, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஃபைட் பண்ணு. வார்த்தையை வச்சு பேசு. வார்த்தையில் வானமும் பூமியும் மாறும், ஒளிந்து போகும். அவர் வார்த்தையில் ஒரு உறுப்பாகிலும் ஒரு எழுத்தாகிலும் அது மாறாதான். பிசினஸ்ல லாஸ்லயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ப்ராஃபிட்டே இல்லாத போது சொல்லு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறீர். அவன் வர வர வீழ்ச்சி அடைந்து மகா பெரியவனானான். படுக்கையில் இருக்கும்போது சொல்லு, படுக்கையில் இருக்கிற அவனை கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. இதான் ஃபைட். எப்படி ஃபைட் பண்ண? வசனத்தோட பேசு. சூழ்நிலைகளுக்கு முன்பது வசனத்தை வை. சோர்ந்து போயிட்டேன், படுத்துட்டோம், பலன் இழந்துட்டோம், அப்ப சொல்லு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உன்னெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் என்னத்தப்பா பெரிய சாதிச்சிட போற, நீ எல்லாம் எழும்ப முடியாது, நீ எல்லாம் எப்படி மேல 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 சொல்லு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர 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 எப்படி இருக்கு வசனம் பாத்தீங்களா? ஃபைட் பண்ணுங்க. ஒண்ணே ஒண்ணுதாங்க நமக்கு எப்பொழுதுமே நான் சொல்றேன், வசனம். இது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. இதை இப்படி வச்சுக்கோ, உள்ள வச்சுக்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது வசனம் உனக்குள்ள அந்த வெளியே வரணும். வசனம் வரணும், வார்த்தை வரணும். எதுக்கு நேரம் செலவழிக்கிறீ இல்லையோ, இதுக்கு நேரம் செலவழி. ஆமென். இதுக்கு நேரம் செலவு. குறைச்சல் உன் வாழ்க்கையில வரும்போதே சொல்லிரு, என் தேவன் தமது மிகுந்த ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில். சரீரம் பலனிழந்து உருக்குலைந்து காணப்படுற வேளையில, ஆல்மோஸ்ட் டெட் சிச்சுவேஷனா இருக்கும்போது சொல்லு, ரோமர் 8:11 சொல்லு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் தம்முடைய ஆவியினால். ஆமென். நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுங்க. நம்பிக்கையே இல்லாத போது சொல்லு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகா. ஆமென். சில காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, ஜெயம் எடுக்க முடியல நினைக்கிறீங்களா? அப்ப சொல்லு, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். சொல்லு, வசனத்தை சொல்லு, வசனத்தை வச்சு பேசு. சில காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு உன் விசுவாசத்தை சோதிப்பதற்கு, உன்னை டவுன் பண்றதுக்கு சத்துரு நினைப்பான். அப்ப சொல்லு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அப்படி சொல்லுங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. வறண்ட காலமா இருக்குது, சொல்லு, வசனத்தை சொல்லு. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான நாட்களிலும் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நான் வற்றாத நீருற்றை போலவும். ஒரு சிச்சுவேஷன், ஒரு நெருக்கம் வரும், வசனத்தை வச்சு ஃபைட் அறிக்கை பண்ண. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, வியாதிக்கு ஃபைட் பண்ணுங்க. ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிடாதீங்க. உன் சரத்துள்ள வியாதி வரும்போது கர்த்தர் என்ன உருவாக்குறார் நினைச்சிடாத. இல்லை இல்லை, வியாதிக்கு விரோதமாக எழும்பி பேசு. ஆமென். வேதம் அழகா எழுதப்பட்டிருக்கிறார், உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். பேசு, வசனத்தை பேசு. ஆமென். கரங்களை உயர்த்தலாமா?
கர்த்தருடைய பிரசன்னத்தில் வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். ஆகாகா லேலுயா, ஆகாகா லேலுயா, ஆகாகா லேலுயா, ஆகாகா. Come on. ஆகாகா ஆகாகா லேலுயா, லேலுயா, சத்தமாய் ஆகாகாலே, ஆகாகாலேலுயா. நல்ல நல்ல தேவ பிரசன்னத்தில் நிரம்பி உன் தேவனாகிய கர்த்தர் களி கூறும்படியாய் அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய். லேலுயா, ஆமென். நல்லவர், லேலுயா, லேலுயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய மகிமை நிறைந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்ப நெருக்கப்பட்டாலும் இனி நாங்கள் மனமுறிவுடன் அடைய போறதில்லை, ஒடுங்கி போவதும் இல்லை. என்னால் எங்கள் தேவனாய் கர்த்தர் வல்லமை உள்ளவர். எல்லாவற்றையும் நீர் ரட்சித்து எங்களை சந்தோஷமாய் நீர் களி கூற போகிறீர், எங்களை மகிழ்ச்சியாக்க போகிறேன். இன்னைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலேயும், இதை லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலேயும் இந்த கரத்தை வைக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை நிரப்பட்டும், பண்டிகைகளை ஆசரிக்கட்டும், முக சாட்சியாய் அவர்கள் இருக்கட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களை காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதித்து உயர்த்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். RRR Power Ministries.